मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। इतः परं प्रयोगविधिनिरूपणम्। एतावता विनियोगविधिनिरूपणं कृतम्। इतः परं क्रमप्राप्तः प्रयोगविधिः निरूप्यते। प्रयोगप्राशुभावबोधकः विधिः प्रयोगविधिः। प्राशुभावः அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, அவிலம்பேன கர்மானுஷ்டானம், இதுதான் பிராசுபாவா. விளம்பம் இல்லாமல் தாமதம் இன்றி அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையான கிரமம், இதுதான் பிராசுபாவா, பிரயோக பிராசுபாவா. இதை சொல்லி கொடுக்கறதாக எது இருக்கு? பிரயோக விதியானது இருக்கு. அப்போ இதுதான் இதனுடைய லட்சணமாவே தெரியறது. பிரயோக விதியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரயோக பிராசுபாவ போதகத்துவம், இதுமேவ லட்சணம். பிரயோக பிராசுபாவ போதகः விதிः பிரயோக விதிः. சஹ கிம் கரோதி விதிः சச்ச அங்கவாக்கியைகவாக்கியதாம் ஆபன்னः பிரதான விதிரேவ. சரி, இப்போ இந்த பிரயோக விதின்னு சொல்றேலே, இந்த பிரயோக விதிங்கிறது என்ன தனியா ஒரு விதியா? எப்படி நமக்கு உற்பத்தி விதின்னு ஒன்று கிடைக்கிறது, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி முதலியவைகள், அதே மாதிரி விநியோக விதின்னு தனியா கிடைக்கிறது, தத்னா இந்திரிய காமஸ் தத்னா ஜுஹோதிங்கிற மாதிரி. இப்படி உற்பத்தி விதிகள் சிலது, விநியோக விதிகள் சிலது, இப்படிலாம் தெரியறதே. அதை போல தனியாக பிரயோக விதின்னு சிலது இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ நாம பிரயோக விதியை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அங்க விதிகளோடு சேர்ந்த பிரதான விதி எது உண்டோ அதுதான் பிரயோக விதி. அப்படின்னா என்னது? அங்கங்களை விதிக்கக்கூடிய விதிகள், சமிதோ எதிர்த்தி, இந்த மாதிரியான அங்கங்களை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள். அதே மாதிரி பிரதான யாகத்தை சொல்லக்கூடிய அதிகார விதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தரிசபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜயதான், இந்த வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த வாக்கியம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், பிரதான கர்மாவை பலத்துக்கு சாதனமாக விதிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த விதியும் இந்த அங்க விதிகளும் சேர்ந்தால் அதுதான் பிரயோக விதி. தனியா பிரயோக விதின்னு ஒண்ணு கிடையாது. அங்க விதிபிஹி அங்க வாக்கியைக வாக்கியதாம் ஆபன்னः பிரதான விதிரேவ பிரயோக விதிஹி நது பார்த்தக்கேன கஷ்டன பிரயோக விதிஹீதி பவதி. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? பிரயோக விதின்னு சொன்னா தனியா ஒண்ணு கிடையாது. இந்த அம்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? பிரயோக விதின்னா என்னது அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பிராசுர்பாவம் சொன்னது பிரயோக பிராசுர்பாவம். பிராசுபாவகான்னு என்னது அப்படின்னு கேட்டா, இந்த விதிகள் அங்கங்களை பண்ண சொல்றது இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அந்த தாமதம்னு ஒண்ணு ஆறுது இல்லையா, அதுக்கு நேரடியா விரோதம் விளம்பம், அதுதான் விளம்பம் சொன்னோம். இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் அந்த விளம்பம் இருக்கு இல்லையா, விளம்பத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அவிலம்பம்னு சொல்லுவோம். அதுதான் பிராசுபாவா. அடுத்தடுத்து இது பண்றது அப்படின்னு. அடுத்தடுத்து இது பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நடுவுல சம்பந்தமே இல்லாத இன்னொன்னு சேர்க்கிறதோ, சேர்த்தா என்ன ஆகும்? பண்ண வேண்டியதுடைய கிரமம் விட்டு போயிடும் ஒண்ணு. அல்லது ஒண்ணு பண்ணிட்டு ரொம்ப கேப் கொடுத்துட்டு இன்னொன்னு பண்றது அப்படின்னு சொன்னாலும் அது அந்த கிரமத்தை கெடுத்துடும். இதுக்கு சின்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம்.
சொல்லுங்க, என்ன புரியல ராகவன்? யாரு கேக்குறா? ஆமா அவிலம்பகா, ஆமா அவிலம்பகா தான். இங்கே நான் அவிலம்பகா தான் சொல்லியிருக்கேன். அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதே அவிலம்பகா தான் சொல்லியிருக்கேன். அதே அவிலம்பகா தான். பிராசுபாவகான்னா அவிலம்பகா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இது நாம சாமான்யமா பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ சந்தியாவந்தனம் பண்றச்ச இந்த கால அதீதம் ஆயிடுத்துன்னா பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, காலம் அதீதம் ஆயிடுத்து, நிமித்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல நாம பண்ணக்கூடியதான பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானம் நமக்கு கிரமத்தை பாதிக்காது. அதாவது அதுவும் அந்த இடத்துல அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஒரு பதார்த்தம் ஆயிடுறது. ஏன்னா காலம் அதீதம் ஆயிடுத்து. அதனால இந்த பதார்த்தம் இருக்கே, அதாவது பிராயஷ்சித்த அர்க்கியம்னு அதிகப்படியா கொடுக்கிறோமே, அது என்ன பண்ணாது, கிரமத்தை பாதிக்காது. ஏன்னா அதுவும் அனுஷ்டேய பதார்த்தத்துல ஒண்ணு. ஆனா இப்படி நினைச்சு பாருங்க, காலம் அதீதம் ஆகல, சரியான நேரத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒருத்தன் வந்து அந்த இடத்துல பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானம் பண்றான்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானமானது என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு கிரமஹா இருக்கே, அதாவது அடுத்தடுத்து இதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற ஒரு கிளிப்த கிரமம் இருக்கே, அந்த கிரமத்தை பாதிக்கிறது. இதே அர்க்கியம் நாம வந்து அதீதமான காலாதீதமான சமயத்துல பண்ணும் பொழுது அது கிரமத்தை பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னு கேட்டா, அதுவும் அங்க அனுஷ்டேய பதார்த்தம். ஆனா சரியான சமயத்துல பண்ணும் பொழுது தேவையில்லாம நாம நடுவுல பண்ணினால் என்ன பண்ணுன்னு கேட்டா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரமத்தை பாதிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. அதாவது அந்த பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானத்துக்கு முன்னாடி எந்த பதார்த்தம் இருக்கோ அதுக்கும், பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானத்துக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய அர்க்கியத்துக்கு நடுவுல ஒரு தேவையில்லாத, நிமித்தமே இல்லாத, அனுஷ்டிக்க வேண்டியதே இல்லாத ஒரு பதார்த்தத்தை அனுஷ்டிக்கிறதுனால என்ன ஆயிடுது, விளம்பகா வந்துடுறது. அனிவாரியமாக இருக்கக்கூடிய ஒரு வியவதானம் இருக்கு. அனிவாரியம்னா தவிர்க்க முடியாத ஒரு இடைவெளி, அதை ஒத்துக்கும். அதை எப்ப பார்க்கலாம், நம்ம காலம் அதீதம் ஆயிடுத்துன்னு சொன்னா அந்த சமயத்துல நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம பிராயஷ்சித்த அர்க்கிய பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது நிமித்தம் இருக்கு, பண்ணிதான் ஆகணும், அனிவாரியம். அப்போ அனிவாரியமான வியவதானம் அங்கு ஏற்படுறதா தப்பே கிடையாது. ஆனா காலம் அதீதமாகாத சமயத்தில் இவனா ஒரு பிரமத்தினால பிராயஷ்சித்த அர்க்கிய பண்றான்னு சொன்னா அது கிரமத்தை பாதிக்கும். ஏன்னா இடைவெளியே விளம்பத்தை உண்டாக்கும். அப்படி அதை பண்ணாம இருந்தால் அவிலம்பமானது இருக்கும், பிராசுபாவா கிடைக்கும். இப்போ புரிஞ்சுது இல்லைன்னா? புரியுது. இதுதான் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அகிருத்தமான ஒரு கிரியை பண்ணாதான் ஆகுமே தவிர விளம்பம்னு எப்படி கொண்டு வந்துக்க முடியும்? அந்த அந்த கிரியைக்கு நடுவுல எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு தவிர, அதுதான் சொல்றேன், எடுத்துட்டா தானே எப்படி ஆக முடியும்? இப்போ இப்போ ஏதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்கணும்னாக்கா, 2 ஹோமத்துக்கு நடுவுல தேவையில்லாம ஒரு ஆகுதி பண்ணினோம்னாக்கா, இந்த ஆகுதிக்கும் அந்த ஆகுதிக்கும் உள்ளதான ஒரு என்ன சொல்றது, இடைவெளி அதிகப்படுத்திட்டோம். செயற்கைய நடுவுல யாரும் போய் பிரிக்கிறா போல இருக்கு அப்படிங்கிறது. 2 சேர்ந்து வர வேண்டியதான ஒரு ஆகுதி 2யும் நடுவுல பிரிக்கிறாம, இதுவே ஒரு விளம்பம்னு சொல்றோமா? ஆமா ஆமா, இது விராம எடுத்துட்டோ வேற ஒரு காரியத்தை இருக்கு. இப்ப பாருங்க, 1வது அங்கத்துக்கும் 2வது அங்கத்துக்கும் இடைவெளி 1 நிமிஷம் பொறுத்துக்கும். ஏன்னா அது அனிவாரியம், தவிர்க்க முடியாது. 2த்தையும் ஒன்னா பண்ண முடியாது, ஒரே சமயத்தை அனுஷ்டிக்க முடியாது. அப்போ ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டு இன்னொன்னு பண்ணுவோம். அப்போ அந்த நடுவுல தேவையான அளவு எந்த அளவு காலமோ அதை எடுத்துக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த 1 நிமிஷமோ இல்ல ஏதோ ஒரு நொடியோ ஏதோ ஒரு கேப் இருக்க வேண்டியது இப்போ ஜாஸ்தி. எவ்வளவு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பண்ணாம நடுவுல பேசுறோம், வேற காரியம். தப்புதான் தப்புதான் தப்புதான். விளம்பம் தான், அவசியம் விளம்பம் தான். அப்படிதான் விளம்பம்னா அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். விளம்பம் தான். அப்படியே யோசிக்கிறது விளம்பத்தை கொடுக்கும். யோசிக்காம மேல எடுத்துட்டு போறது, அந்த அஜெண்டா படி போறதுங்கிறது விளம்பத்தை அவிளம்பமா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் இல்ல, அதுவும் ஒரு அம்சம்.
நீங்க சொல்றது கரெக்ட், அதுவும் ஒண்ணு. அதனாலதானே சொல்லிட்டு இருக்கா எல்லா கர்மாக்களும் இப்ப நான் 1வது பண்ணிட்டு இருக்கேன்னா 4வது பதார்த்தம் வரையில் உபஸ்திதியா வச்சுக்கணும்னு ஏன் சொல்றா? பொதுவா நான் விளம்பம் வராது. அப்படிதான் பிரயோகத்துல அப்படிதான் யோசனை பண்ணுவோம். அதுவும் ஒரு அவிலம்பம் தான், இதுவும் அப்படித்தான். இப்போ உங்களுக்கு பாருங்க, பிராயஷ்சித்த அர்க்கியம் பண்றதுக்கு உண்டான பிரசக்தி இல்லை. பிரசக்தி இல்லைன்னு நான் சாமானிய பாஷையில சொல்றேன், நிமித்தம் இல்லை. அப்போ அந்த பதார்த்தம் அனுஷ்டிக்கிறது என்னதுக்காக? இல்ல சில பெரியவா எதுக்காக இதனால கேட்டேன், அப்பிரயோஜனம். உதாரணம் சரியா இருக்குமான்னு ஏன் கேட்டுட்டேன்னா, சில பெரியவா என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிராயச்சித்த அர்க்கியம் இல்லாம சந்தியாவதனம் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த சரியான நேரம் இதுதான், அதுக்கான அர்க்கியத்துக்கான நேரமானு நமக்கு தெரியாது. இது வந்து ஜாகிரதைக்காக பண்றா, புரியுது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆமா ஆமா, இந்த மாதிரி அவ வந்து தவறுதலாதான் பண்றா, அனுஷ்டானம் பண்றா நாரதர். ஆமாம் ஆமாம், நம்ம வந்து சாஸ்திர ரீதியா பார்த்தோம்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒரு சென்டிமெண்டா சொல்றது. ஆனா அப்படி தெரியலன்னு சொன்னா அப்ப நம்ம எந்த சந்தியாவந்த காலத்தை எடுத்துக்கிறது? அப்ப யாருமே வந்து சந்தியா காலத்தை ஒருத்தவங்க வந்து காலத்தை நல்லா தெரிஞ்சுட்டு ஜோதிஷஜாலா இருக்கா, இப்போ நீங்களாம் உங்க காலத்தை அவங்க நல்லா கணிச்சு சொல்றேன். அப்படி இருக்கவன் நீங்க அந்த ஒரு சமயத்தை பார்த்துட்டு இதுதான் சூரியோதயம், இந்த நேரத்துல பண்ணணும்னு பண்றேன். இப்போ அதுவும் அங்கேயும் பிராயஷ்சித்த அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னு ஆயிடும் நீங்க சொல்லபடி பார்த்தா. அப்படியே ஒரு சம்பிரதாயமா பண்ணிருக்கோம். இல்ல இல்ல, அது வந்து ஒரு எங்க சம்பிரதாயத்துல யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல, லேட்டானாதான் பண்றோம். அதுதான் எல்லா சம்பிரதாயத்தையும் அப்படிதான், இல்ல அனுஷ்டானத்தையும் அப்படிதான் இருக்குங்கிறேன், இப்ப பண்றதும் கிடையாதுங்கிற நானு. ராகவன்ஜி எல்லாமே அப்படிதான் பண்றோம். ஒரு சிலர் இப்படி சொல்றா, அதுவும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சொல்றான்னா ஒரு பயத்தினால, அதாவது நமக்கு காலம் தெரியாதே அப்படிங்கிற ஒரு பயத்தினால. ஆனா அது தேவையில்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. அப்படித்தான் ஒரு சில பேர் இப்படி கூட சொல்றான். அப்புறம் அந்த பிராயஷ்சித்த அர்க்கியத்துக்கு எங்கேயுமே பிரசக்தி ஏற்படாது, அதுக்காகவாது பண்ணணும் அப்படிங்கிறான் ஒரு சில பேர். அதையும் சொன்னார் என்கிட்ட கேட்டவர். ஆனா அதெல்லாம் சாது கிடையாது, கேட்கும் போதே தெரியுது இது ஒரு வித்தியாசமான ஒரு வாதமே தப்பா இருக்கு அப்படின்ட்டு. என்ன ஒரு கஷ்டம்னா, அவருடைய தகப்பனாரும் மகா வித்வான், அவரும் அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னு வேற சொன்னார். அதுதான் அதுல இன்னும் சரி, அது ஏதோ அவளுடைய விஷயங்கள்ல போயிட்டு போறது. இப்ப நம்ம பிரகிருத்தமான கிரியைகளை பண்ணினாலும் அது விளம்பத்தை கொடுக்கும் அப்படிங்கறத மனசுல வாங்கிக்கிறேன். பிரகிருத்தமான கிரியைகள் இல்ல, அது மனசுல வாங்கிக்காதீங்க. அகிருத்தம் அகர்த்தவிய கர்மா, அகிருத்தம் வேண்டாம், அகர்த்தவிய கர்மா. அந்த இடத்துல அதுக்கு நிமித்தமே இல்லைங்கிறதுனால அது அகர்த்தவிய கர்மாவா இருக்கு. சரி, ராம் அதுதான் இதுதான் சச்ச. அதுக்கு அடுத்தது சஹி சாங்கம் பிரதானம் அனுஷ்டாபயன்னு. சஹி அப்படின்னு சொன்னா பிரயோக விதிர்ஹி சாங்கம் பிரதானம், அங்கத்தோடு சேர்ந்த பிரதானத்தை அனுஷ்டாபயன்னு அனுஷ்டானம் பண்ணும்படி செய்து கொண்டு என்ன பண்றது? விளம்பே பிரமாணாபாவாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அங்கத்தோடு சேர்ந்து பிரதானத்தை பண்ணும் பொழுது சில இடத்துல நாம விளம்பம் பண்றோம் இல்லையா, அதாவது விளம்பம் பண்ணக்கூடியதான ஒரு பிரசக்தி வந்தால் அந்த விளம்பம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு வாக்கியமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதத் கிருத்வா கிஞ்சித் காலம் தூஷ்ணிம் ஸ்தித்வா அனந்தரம் கர்த்தவியம் அப்படின்னு ஏதாவது வாக்கியமே, வேத வாக்கியமே என்ன பண்றது, நடுவுல ஒரு கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு விராமஹா தாத்தவியான்னு சொல்றதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அடுத்த கர்மா பண்றதுக்கு விளம்பம் ஆறுது. ஆனா அந்த விளம்பம் வந்து ஸ்ருத விளம்பா, பிரமாணம் இருக்கு. அந்த விளம்பத்தை பண்றதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அதுல தோஷம் இல்லை. ஆனா நாமளா ஒரு தாமதத்தை பண்ணினால் அந்த தாமதத்துக்கு பிரமாணம் கிடையாது. அதனால என்ன பண்றது? விளம்பே பிரமாணாபாவாத் அவிலம்ப அபரபர்யாயம். பாருங்க வந்துருத்து பிரயோக பிராசுபாவம்னா என்னது? அவிலம்பா விளம்பா பாவா. இதைத்தான் நான் சொன்னேன், விளம்பத்துக்கு அப்படியே நேரடியானது அவிலம்பா, அதுதான் பிரயோக பிராசுபாவா. சஹி பிரயோக விதிரிஹி சாங்கம் பிரதானம் அனுஷ்டாபயன்னு விளம்பே பிரமாணாபாவாத் அவிலம்ப அபரபர்யாயம்.
அதாவது அவிலம்பங்கிற பதத்துக்கே தான் இன்னொரு ஒரு பர்யாய சப்தா, என்னது? பிரயோக பிராசுபாவகான்னு. அதை பிரயோக பிராசுபாவத்தை விதத்தே விதிக்கிறது. எது விதிக்கிறது? சஹா விதத்தே. சஹா இத்துக்தே பிரயோக விதிஹி. அப்போ இந்த பிரயோக பிராசுபாவத்தை எது விதிக்கிறதுன்னு கேட்டால் பிரயோக விதியானது விதிக்கிறது. நச்ச விலம்பவத் அவிலம்பேஹி அவிலம்பே அபி பிரமாணாபாவா இது வாச்சியம். இப்போ இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறா, விளம்பம் பண்றதுல ஒரு பிரமாணம் இல்லைங்கிறதுனால விளம்பமானது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். சரி, அவிலம்பேன காரியம் கர்த்தவியம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு? வேதத்துல எங்கேயாவது இதம் கர்மா அவிலம்பேன கர்த்தவியம், அனேன கர்மனா சகைவ கர்த்தவியம் அப்படின்னு ஏதாவது ஒவ்வொரு கர்மாவுக்கும் அவிலம்பேன கர்த்தவியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? கேள்வி புரிஞ்சிருக்க எல்லாருக்கும்? எப்படி கேள்வி கேட்டிருக்கான்னு அப்படி எதுவும் இருக்கா மாதிரி தெரியலண்ணா. ஆனா அடுத்தடுத்த காரியங்கள் இதுதான்ங்கிறதே தெரிஞ்சு போயிடுறது. இது பாரு, இது வந்து மேற்கொண்டு கிரந்தக்காரரே பதில் சொல்லிடவும் போறார். அந்த பதில் சொல்றதுக்கு தேவையான பூர்வபக்ஷத்தை கேள்வி முதல்ல வைக்கிறார். அதனாலதான் நான் பதில் என்னன்னு கேட்கல, கேள்வி புரிஞ்சுதான் கேட்டேன். மேற்கொண்டு அவரே சொல்ல போறார். விலம்பே நச்ச விலம்பவத் விலம்பே யதா பிரமாணம் நாஸ்தி இதி பவதா உச்சதே தத்வதேவ அவிலம்பே அபி பிரமாணாபாவः இதி வாச்சியம். குதः? விலம்பேஹி அங்கப்பிரதான வித்யேகவாக்கியதாவகத தத் சாகித்ய அனுபபத்திஹி பிரசஜ்ஜேத. விலம்பமாக காரியம் அந்த அங்கானுஷ்டானமோ அல்லது பிரதானமோ பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டா, இப்போ பாருங்க, 1வது 2வது 3வது 4வது 5வது பிரதானம், முதல்ல 4 அங்கங்கள், 5வது பிரதானம் வச்சுப்போம். இப்போ 1வது பண்ணியாச்சு, 2வது பண்ணியாச்சு. இந்த 2வதுக்கும் பிரதானத்துக்கும் நடுவுல ஒரு 3 அங்கங்கள் வியவதானமா இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ 2வது என்ன பண்ணும்? 3 4 பண்ற வரையில் பொறுத்துன்னு இருக்கும். எனக்கும் பிரதானத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்த 2 நடுவுல இந்த கர்மாக்கள் பண்ணினதுக்கு அப்புறம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கும். அது தப்பு இல்லை, ஏன்னா அது அனிவாரியம். ஆனா நான் 2வது பண்ணிட்டு 3வது பண்ணிட்டு 4வதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டேன். ஒன்று அப்படி பண்ணாலோ, அல்லது 3வது பண்ணிட்டு 4வது பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதோ கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், சம்பந்தம் இல்ல, இந்த பிரயோகத்துக்கு சம்பந்தம் இல்லாததை ஒன்றை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆயிடும்? 2வதுக்கும் 5வதுக்கும் சம்பந்தம் 2 அங்கங்களினால நடுவுல இடைவெளி ஆக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இப்போ அதிகமான நேரம் எடுத்துட்டாச்சு இல்லையா? அப்படி வந்தா என்ன ஆகும்? இந்த அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தா எத்தனை வர வேணுமோ அதை விட அதிகப்படியா ஆயிடும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்காக நீங்க ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தேன், இந்த பசுபந்தனம் வந்து லைனா நிறைய இருக்கும், அதுக்கு உண்டான இந்த புரோக்ஷனாதிகள்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முடிஞ்சு கடைசி முடிஞ்ச உடனே திருப்பி முதலுக்கு வர்றதுக்குள்ள மாத்தி பண்ணக்கூடாதுங்கிற தாற்பயத்துல ஒண்ணு சொல்வேன் ஒழியோ. அது இது சம்பந்தமா தானே சொல்வேன். அது கரெக்டா இடம் பேர் தெரியல, அதுக்கு என்ன பேருன்னு தெரியல, அதனால ஞாபகம் இருக்குல்ல. பிரவருத்தி கிரமஹான்னு பேரு பின்னாடி வரப்போறது நமக்கு. பிரவருத்தி கிரமஹா இந்த கிரம விஷயத்தில் தான் அதை சொல்ல போறா. பிரவருத்தி கிரமஹான்னு பின்னாடி வரப்போறது. இப்போ வந்து பொதுவா அந்த விதியை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா. விலம்பேஹி அங்க பிரதான வித்யேக வாக்கியதாவகத. சரி, இப்போ நம்ம சொல்லும்போது இப்படி சொன்னோம் இல்லையா, 2வதுக்கும் 5வதா இருக்கக்கூடிய பிரதானத்துக்கும் ஒரு சம்பந்தா இருக்கு. அந்த சம்பந்தம் 2 அங்கங்கள் பண்ற வரையில் பொறுத்துக்கும் இப்படிலாம் சொன்னோமே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? 2வதுக்கும் 5வதுக்கும் நடுவுல இவ்வளவு காலம்தான் கேப் இருக்கணும், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே. அது முதல்ல தெரிஞ்சா தானே நடுவுல வேற ஏதாவது வரும் பொழுது இடைவெளி ஜாஸ்தி ஆயிடுத்துன்னு நம்ம சொல்ல முடியும். முதல்ல 2வதுக்கும் 5வதா இருக்கக்கூடிய பிரதானத்துக்கும் என்ன விதமான எத்தனை அவகாசம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க எதை வச்சு முடிவு பண்ணேன்?
அப்படின்னு கேட்டா அது எப்படி தெரியறதுன்னு சொல்றா. அங்க பிரதான வித்யேக வாக்கியதாவகதம் அப்படின்னு அர்த்தம். இந்த அங்க விதிகளோடு சேர்ந்து, அதாவது சமிதாதிபிகி உபகிருத்திய தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா. இதுதான் பிரயோக விதியுடைய ஸ்வரூபம். இந்த சமிதாதிபிகின்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணிருக்கேன், சமித்யாகா, தனூனபாத்யாகா, இன்னும் எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனையும் அதில் சேர்த்துட்டேன். நான் ஒவ்வொரு வாக்கியமா சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டேன், ஆதிபதத்தை சேர்த்துட்டு எல்லா வாக்கியங்களும் அதில் கொண்டு வந்துட்டேன். இப்படி நாம சொல்லும் பொழுது எல்லா வாக்கியங்களும் வரிசையா சொல்லுவோம் இல்லையா, முதல் அங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு தர்ஷபூர்ண மாசத்தினுடைய முதல் அங்கம் என்னவோ அதே கிரமத்துல சொல்லிண்டே வந்து ஏதைஹி அங்கைஹி உபகிருத்திய தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா இப்படின்னு நான் ஒரு பிரயோக விதி முடிப்பேன். அப்ப அந்த பிரயோக விதியில வரிசையா அடுத்த அங்கங்கள் என்ன பண்ணணும்னு அதை தெரிஞ்சிடும். தெரியும் பொழுது நமக்கு கூடவே என்ன தெரிய வரும், எதுக்கப்புறம் நாம எது பண்ணணும், இந்த அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் எத்தனை நடுவுல அவகாசம் இருக்கு, எத்தனை நெருக்கம் இருக்கு, எத்தனை தூரம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ இந்த பிரயோக விதியை சொல்லும் பொழுதே பிரயோக விதியினாலேயே நமக்கு என்ன தெரிஞ்சிடுறது, அந்த கிரமகாவும் தெரிஞ்சிடுறது. பிரதானத்துக்கும் அங்கத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுறது. அப்படி தெரிஞ்ச இடத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாம புதுசா வேற ஏதாவது சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுறது, இடைவெளி அதிகமாயிடும். இல்ல புதுசா சேர்த்தாலும் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஏற்கனவே நம்ம அந்த பிரயோகத்தை சொல்லும்போது 10 அங்கங்களை சொன்னோம், நடுவில் திடீர்னு ஒரு 4 அங்கங்களை பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா, சைக்ரியம், அதாவது இன்னும் வேகமாவே சம்பந்தம் வந்துடும், நெருக்க சம்பந்தம் வந்துடும். அதுவும் தோஷம்தான். பிரயோக விதி இப்படி சொல்லி கொடுக்கல. பிரயோக விதி என்ன சொல்லி கொடுத்தது, 2வது அங்கம் பண்ணிட்டு 3, 4 பண்ணிட்டு தான் 5வது பண்ணணும் சொல்லியிருக்கு. நீ 2வது பண்ணிட்டு 3வது 4வதையும் பண்ணாம 5வது கொண்டு இங்க பண்ணிட்டேன்னா பிரயோக விதியினால தெரியப்பட்ட இடைவெளி எவ்வளவோ அது கிடைக்காத போயிடும். அதுவும் தோஷம்தான். அதாவது நம்ம இப்படி நினைச்ச கூடாது, விளம்பம் தெரியும் அதுதான் தோஷம் இல்ல, விளம்பம் இல்லாம அதி சைக்கிரியமா பண்ணினாலும் அதுவும் தோஷம்தான். ஏன்னா பிரயோக விதி அந்த இப்பேற்பட்ட ஒரு கிரமத்தை சொல்லி கொடுக்கல, சீக்கிரமா பண்ணணும், 1வதுக்கு அப்புறம் நேரம் 5வது அங்கம் பண்ணு இப்படி சொல்லி கொடுக்கல. 1வது அங்கம் பண்ணிட்டு 2, 3, 4 பண்ணிட்டு அடுத்ததுதான் 5வது பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது. அப்போ என்ன ஆறுது, சீக்கிரம் பண்ணினாலும் நடுவில் ஒரு 2, 3 அங்கங்களை கழட்டி விட்டுட்டு பண்ணினாலும் என்ன ஆறுது, அதுவும் ஒரு தோஷத்தை தான் கொடுக்கறது. இது புரிஞ்சிருக்க எல்லாருக்கும்? அதத்தான் இங்க சொல்ற பாருங்க, அங்க பிரதான வித்யேக வாக்கியதாவகத தத் சாகித்ய அனுபபத்தி பிரசஜ்ஜேதா. இதுதான் சாகித்யம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சாகித்யம்னு சொல்ல வேண்டிய ஒண்ணுத்தினோட ஒண்ணு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் சம்பந்தம் இருக்கு, அதுதான் சாகித்யம். சாகித்யம் இது சாகித்ய அனுபபத்தி பிரசஜ்ஜேதா. நஹி விளம்பேன கிரியமானயோஹோ பதார்த்தயோஹோ சஹ கிருதம் இது சாகித்யம் விவஹரந்தி லோகே. லோகத்தை இப்படி ஏதாவது உண்டா, 1வதையும் 2வதையும் உடனே அடுத்தடுத்தாப்புல பண்ணினால் இவர் 1வது 2வது சேர்த்து பண்றான், ஒன்று அடுத்தடுத்து பண்றான்னு விவகாரம் உண்டு. 1வது பண்ணிட்டான், 2வது பண்ணல, 3, 4, 5 அதுக்கப்புறம் 2வது பண்றான், இப்படி வச்சுப்போம். இப்படி பண்ணினா யாராவது 1வது அங்கத்தையும் 2வது அங்கத்தையும் அவன் சொன்னபடி அடுத்தடுத்தாப்புல சேர்த்து பண்ணிட்டான் இப்படின்னு சொல்ல முடியுமோ, சொல்லுவாள லோகத்துல? நகி ஏவம் விவஹரந்தி, இப்படி எங்கேயும் சொல்றது கிடையாது. பாருங்க, நகி விளம்பேன கிரியமானயோஹோ பதார்த்தயோஹோ சஹகிருதம் இது. சஹகிருத்தம்னா ஒன்னா சேர்ந்து பண்ணப்பட்டது. ஒன்னா அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்தடுத்தாப்புல இருந்து அர்த்தம். ஒன்னா ரெண்டுத்தையும் பண்ணவே முடியாது. 1வது அங்கத்தையும் 2வது அங்கத்தையும் ஒரே எஜமானன் எப்படி ஒன்னா பண்ண முடியும்? எஜமானனோ அத்வரியோ யாருமே ஒரே சமயத்தை அனுஷ்டானம் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு தேவையான ஒரு அனிவாரியமான ஒரு விவதானம் கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தாலும் நம்ம அதை என்ன விவகாரம் பண்ணுவோம், ஒன்னா பண்ணினார், ஒரேடியா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், அடுத்தடுத்து இது பண்ணிருக்காருன்னு அர்த்தம். தேவையான சில பிரயோகங்கள்ல அங்கங்களுக்கு நடுவுல
சில பிரயோகமே காரியமே வரும். அப்ப அது பண்ணி பண்றதுனால அனிவாரிய விவதானம்னு தான் சொல்ல முடியாது. அது விளம்பரம். அனிவாரிய விவதானம், அனிவாரிய விவதானம் பிரமாணம் இருக்கு. இப்போ இப்போ சாதாரண பூர்வாங்கமான இருக்கக்கூடிய சம்ஸ்கார அக்னி முகாந்த சம்ஸ்காரத்துல அங்கங்கள்லாம் முன்னாடி பண்ணிட்டு பிரதான யாகத்துக்கு முன்னாடி பிரயோகம் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிரதான ஹோமங்கள் வரும். இப்ப உபநயனம் எடுத்துட்டு எல்லாம் அப்படி இருக்கும். அக்னி முகாத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சமித்தினால ஒரு யாகம் பண்ணிட்டு ஆதேகின்னு ஒரு சமிதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வஸ்திர தாரணம் இத்தியாதிகள்லாம் முடியும். அதுக்கப்புறம் தான் யோகேத வஸ்திரம்னு சொல்லி பிரதான. அப்போ அங்க அனிவாரிய விவதானம், அனிவாரிய விவதானம், அங்க விளம்பம் கிடையாது. ஏன்னா அங்க பிரமாணம் இருக்கு. வாக்கியமே அந்த பிரயோகமே அப்படிதான் சொல்லி கொடுக்கறது. அங்க அப்படி பண்ணலைன்னா தப்பு இல்லையா? ஆமா. இங்க ரெக்கார்ட் ஆறுது. ஆனா பிரயோகத்துல என்ன பண்றா தெரியுமோ? ஏன் சிரிக்கிறேன்? அதான் பிரயோகத்துல சில நான் இங்க கவனிச்சிருக்கேன். லேட் ஆயிடுதுன்னு சொன்னா ரேவதி ஸ்துவம் முதலிய மந்திரங்கள் அங்க சொல்லிட்டு அப்புறம் கூட ஹோமத்துக்கு வந்துக்கிறான். ஏன்னா அது முகூர்த்தம் வந்த நேரம் தவிர்க்க கூடாதுன்னு என்ன பண்ணிடுறான்னு சொன்னா அப்புறமா பண்ணிக்கலாம் அட்னி அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறா. அதாவது ஆகுதிகளை. அதனால அந்த இப்போ நம்ம இந்த கிரமத்தெல்லாம் அங்க பேச முடியாதுன்னு ஜஸ்ட் ஒரு ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வரும், பிரதான ஹோமம் வரும். நான் சொல்றது அக்னிமுகாந்தம் பண்ணி முடிச்சுட்டு தானே நீங்க அங்க போகணும். ஒரே ஒரு சமித்தினால ஆயுர்தா தேவா சொல்றது அதுதான் சொல்றேன். அது நீங்க பண்ணணும் தானே. அந்த ஆயுர்தா தேவ மந்திர ஆதேகிங்கிறது கூட ஒரேடியே பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பிரயோகங்கள் ஆயிருக்கு. சரி, அது தப்பு. அப்படி ஆறுதுங்கிறது தப்பு. ஏன்னா அந்த பிரயோக விதியினால தெரியப்பட்ட கிரமஹா பாதிக்கப்படுறது. அங்க நடுவில் நமக்கு வியவதானம் மாதிரி தெரியறது. ஏன் தெரியறதுன்னு கேட்டா அக்னியில பண்ணக்கூடிய காரியத்துக்கும் அது இல்லாம பண்ணக்கூடிய காரியமும் வெவ்வேறுங்கிறதுனால நமக்கு அப்படி தோன்றது. ஆனா பிரயோக விதியை நம்ம பார்த்தோம்னா அங்க அப்படித்தான் இருக்கு. அது அப்படிதான் பண்ணி ஆகணும். சரி, நச்சைவம் சாகித்ய அனுபபத்திய சமான காலத்துவமேவ சியாத். இப்போ பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறான். இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கேளே பிரயோக விதியினால நமக்கு சாகித்யம் தெரியறது, அதற்காக நம்ம அவ்யவதானமாக, அதாவது தேவையில்லாத நடுவில் நுழைக்காமல் அந்த பிரயோக விதியினால எப்படி சாகித்யம் தெரியப்பட்டதோ அதப்படியே பண்ணணும் அப்படின்னு சொன்னோமே. இந்த சாகித்யம் அப்படிங்கிறது என்னது? ஒன்றாக பண்ணணும் தெரியறது. நீங்க அடுத்தடுத்துன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேள். ஆனா பிரயோக விதியிலிருந்து பார்த்தா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியறது, ஒன்றாக பண்ணணும் அப்படின்னு தானே தெரியறது. அப்போ எல்லா அங்கங்களும் சரி பிரதானமும் சரி சேர்த்து ஒன்னா பண்ணணும் இல்லையா? ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுன்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டு கேள், சரிதான். ஆனா பிரயோக விதியை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது? எல்லாம் ஒன்னா பண்ணணும் அப்படின்னு தான் தெரியறது. அப்ப அதுதானே சாகித்யம். நீங்க பாட்டி 1 2ன்னு இப்படி ஒரு வரிசையை சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிற. கேள்வி புரிஞ்சது இல்லையா? நச்சைவம் சாகித்ய அனுபபத்திய சமான காலத்துவமேவ ஸ்யாத் நது அவிலம்பஹ. நீங்க சொல்றது அவிலம்பம். ஆனா பிரயோக விதியினால தெரியறது சாகித்யம். சாகித்யம்னு ஒன்னா பண்றது, ஒரேடியா பண்றது. எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த சப்ததச பிராஜாபத்தியான் பசுனால பேதான் இருக்கா இல்லையா? அதாவது 17 பசு யாகத்தையும் தனித்தனியா அந்த அவதானாதிகள் எல்லாம் பண்ணிட்டு பிரக்ஷேபம் ஒன்னா பண்ணுவா. இந்த ஐந்திரந்ததி ஐந்திரம் பயகாவும் அப்படித்தான். மற்ற எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணிடுவா, பிரக்ஷேபத்தை ஒன்னா பண்ணுவா. அப்ப என்ன ஆறுது? அந்த இடத்துல எல்லா 17 யாகத்தினுடைய சாகித்யம் தெரியறது, ஒன்னா தியாகம் பண்றோம். இது புரிகிறதா? சப்ததச பிராஜாபத்தியான் பசுனால பேதான்ற இடத்துல இந்த பசு யாகங்களுடைய வபாதிகளோ மற்ற ஹிருதயாதிகளோ எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு அவதானம் தனித்தனியா பண்ணினாலும் கூட பிரக்ஷேபம் இருக்கே, அக்னோ பிரக்ஷேபா, அது ஒன்னா பண்றோம். ஆமா, அத ஒன்னாதான் பண்றோம். ஒன்னா பண்றோம்னு சொன்னா அந்த 17 சாகித்யம் அங்க தெரிகிறது. ஏன்னா சக பசுவின் ஆலபேதான்னு சொல்லப்பட்டிருக்கு. சக பசுவின் ஆலபேதாங்கிற வாக்கியம்
அந்த சாகித்யத்தை சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா பண்றோம். இன்னொன்னு ஏகதேவத்தியமா இருக்காங்க, ஒரே தேவத்தையா கொண்டுதான் இருக்கு, அதனால ஒன்னா பண்றோம். அப்போ இதுதானே உண்மையான சாகித்யம். இப்படித்தானே நீங்க இங்கேயும் பண்ணணும். எப்படி நீங்க இந்த சப்ததச பிராஜாபத்தியாங்கிற இடத்துல ஒன்னா பண்றோமோ அதுதானே உண்மையான சாகித்யம். அதை போலதானே இங்கேயும் சமித்தியாகங்களாகட்டும் மற்ற எல்லா கர்மாக்களாகட்டும் எல்லாத்தையும் ஒன்னா பண்ணணும், அதுதானே உண்மையான சாகித்யம் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. நச்சைவம் சாகித்ய அனுபபத்திய சமான காலத்துவமேவ சியாத். ஆனா நீங்க என்ன சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு பதிலா அவிலம்பத்தை சொல்றது பிரயோக விதியும் சொல்றேன். பிரயோக விதி சாகித்யத்தை தான் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேள்வி. நது அவிலம்பா அவ்யவதானேன பூர்வோத்தர கால கிரியமான பதார்த்தயோ அவிலம்பேன கிருதம் இது வியவஹாராத் இது வாச்சியம். அதாவது இப்படி ஒன்னுத்துக்கும் ஒன்னாவது ரெண்டாவது இப்படின்னு வரிசையா பண்ணினால் ஒன்றாக பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரம் கிடையாது. வேணா இப்படி விவகாரம் சொல்லிட்டு இருக்கா லோகத்துல, எப்படி விளம்பம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கா, அவிலம்பேன கிருதம் அப்படின்னு தான் விவகாரம் இருக்கு. இப்போ பிரயோக விதியிலிருந்து உங்களுக்கு தெரியறதோ சாகித்யம், அவிலம்பம் இல்லை. நீங்க 1 2 3 இப்படி பண்ணிட்டு போனால் உங்களுக்கு அவிலம்பம் கிடைக்கும், சாகித்யம் கிடைக்காது அப்படின்னு கேள்வி கேட்கிறவாளுடைய தாத்பரியம். இந்த பங்கிக்கு அர்த்தம் புரியுதா பாருங்க. சமகாலத்துவமேவ சியாத் நது அவிலம்பஹா. அதாவது சாகித்யம் கிடைக்காது, அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும், அவிலம்பஹா கிடைக்கும். அவ்யவதானேன, அதாவது ஒன்றுக்கு அப்புறம் உடனே ரெண்டாவதுன்னு இப்படின்னு பண்ணிட்டே போனால் அவ்யவதானேனா பூர்வோத்தர கால கிரியமான பதார்த்தயோகோ இப்படி பண்ணிட்டு இப்படி நம்ம பிரயோகம் பண்றோமே, இதை பார்த்து எப்படி விவகாரம் லோகத்துல பண்றா, சகிதமா பண்றா அப்படின்னு சொல்லுவாளா, இல்ல அவிலம்பேன கிருத்தம் அப்படின்னு சொல்லுவாளா? எப்படி விவகாரம் பண்றா லோகத்துல, இப்படி ஒருத்தர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிரயோக விதியிலிருந்து சாகித்யம் இல்லை தெரிகிறது அப்படின்னு இதுவரையில் கேள்வி. அவிலம்பேன கிருதம் இது விவகாரா பவதி நது சாகித்யேன கிருதம் இत्युक्ते சகிதம் தேன சஹ கிருதம் இது விவகாரா லோகே ந பவதி அப்படின்னு கேள்வி அதுலயே, அதாவது இது இப்படின்னு கேள்வி நீ கேட்க கூடாது. இது நச்ச வாச்சியம். ஏன்னா அநேக பதார்த்தானாம் ஏகஸ்மின் காலே அனுஷ்டான அனுபபத்தே, இது நடக்கவே நடக்காதுப்பா. அநேக பதார்த்தானாம் விவிதமா இருக்கக்கூடியதான அங்கங்கள், இது அத்தனையும் ஒரே காலத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும்? அதுவும் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் தான் அங்கிருப்பார். எப்படி பண்ண முடியும்? இந்த சப்ததச பிராஜாபத்தியான் அப்படிங்கிற இடத்துல பிரக்ஷேபம் ஒன்னா பண்ண முடியும், அதனால அந்த இடத்துல பண்றோம். அங்கேயும் கூட நம்ம அவதானாதிகள் ஒன்னா பண்றது இல்லை, தனித்தனியா தான் பண்றோம். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு பசுவினுடைய ஹிருதயாதிகளை ஒவ்வொன்றுத்துலையும் தனித்தனியா தான் அவதானம் பண்ணி ஆகணும். ஒரே சமயத்துல எல்லா பசுக்களுடைய ஹிருதயாதிகளும் எடுத்துடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது பண்ணவே முடியாது, பிரக்ஷேபம் பண்ண முடியும். அதனால என்ன பண்றோம், அதை பண்றோம். அப்போ எங்க பண்ண முடிகிறதோ அங்க நம்ம தேன சகைவ கிரியத்தை, எங்க அதை பண்ண முடியலையோ அந்த இடத்துல என்ன பண்றோம், சாகித்யம்ங்கிறது அவிலம்பேன கரணம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். வித்தியாசம் புரியுறதா? எங்க நம்மளால ஒன்னா பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், சாகித்யத்தையே அனுஷ்டானம் பண்ணி சாகித்யத்தையே எடுத்துன்னு அனுஷ்டானம் பண்றோம். எங்க அப்படி ஒன்னா பண்ண முடியலையோ அந்த இடத்துல சாகித்ய ஸ்தானத்துல அவிலம்பத்தை எடுத்துக்கிறோம். இந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? சொல்றேன். அதுதான் அநேக பதார்த்தானாம் ஏகஸ்மின் காலே அனுஷ்டான அனுபபத்தேஹே நச்ச தாவத் கர்த்து சம்பாதனேன அனுஷ்டானம் கிம் நஸ்யாத் இது வாச்சியம். உடனே இப்படி கேட்டுடாத, அத்தனை பதார்த்தங்களையும் ஒன்னா ஒரே காலத்தை பண்ற அளவுக்கு நீ ரித்திஜால கூட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுடாத. நச்ச தாவத் கர்த்து சம்பாதனேன, அதாவது காரிய கர்த்தா தாதிருஷ கர்த்து சம்பாதனேன அனுஷ்டானம் கிம்னஸ்யாத், ஏன் பண்ணக்கூடாது, இது நச்ச வாச்சியம் அப்படின்னு கேட்டுடாது. ஏன்னா தஸ்ய ஏதஸ்ய யஜ்ஞக்ரதோஹோ சத்வாரஹ ருத்விஜஹ இத்தியாதினா கர்த்ருணாம் நியதத்வாத். 4 பேர் தான் ருத்விஜால்னு
அங்கேயும் அதனுடைய நியமஹா ஸ்ரூயத்தை. அதுக்கு மேற்கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு ஒன்னா பண்ணணும், சீக்கிரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 10 பேரா வச்சு கூட்டலாம் பண்ண முடியாது அப்படின்னு கர்த்திரு நியமஹா தத்திர ஸ்ரூயத்தை. அதனால என்ன அடுத்து ஒன்னா பண்ண முடியாது. தஸ்மாத் அதனால நம்ம என்ன பண்றோம், அங்கவாக்கியைகவாக்கியதாமாபன்னஹா பிரதான விதி ஏகவாக்கியதாவகத தத் சாஹித்யம் விததத் உக்த விதயா ஏககால அனுஷ்டான அனுபபத்தேஹே அவிலம்பம் விதத்தே. இந்த அங்க விதிகளோடு சேர்ந்த பிரதான விதியானது சாகித்யத்தை சொல்றது சரிதான், ஆனா அது ஒரேடியா அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா ருத்விஜா அவ்வளோ கிடையாது, கருத்துக்கள் அவ்வளோ கிடையாதுங்கிறதுனால ஒன்னா பண்ணவே முடியாது. அதனால அதே பிரயோக விதி என்ன பண்றது அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, சாகித்யத்தினுடைய ஸ்தானத்துல அவிலம்பத்தை சொல்லி கொடுக்கிறது. நல்லா பாருங்க, தஸ்மாத் அங்கவாக்கியைகவாக்கியதாமாபன்னஹா பிரதான விதி ஏகவாக்கியதாவகத தத் சாஹித்யம் விததத் விதித்து கொண்டு உக்த விதயா ஏககால அனுஷ்டான அனுபபத்தேகே. என்ன ருத்விஜால் அவ்வளவு பேதா இருப்பா இல்லையா, கர்த்தாக்கள் அவளும் கர்த்தா தான். ஏககால அனுஷ்டான அனுபபத்தேகே அவிலம்பம் விதத்தே இதி சித்தம் பிரயோக பிராசுபாவபோதகா விதி பிரயோக விதி. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? சச்சாயம் சச்சாயம் அவிலம்பஹா. இந்த அவிலம்பகான் இருக்கே, இப்போ நம்ம கடைசியா முடிச்சோமே, அவிலம்பத்தை பிரயோக விதியானது விதிக்கிறதுன்னு. இந்த அவிலம்பகா எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு கிரமத்தை ஆசிரியிக்கும் போது கிடைக்கும் இல்லையா. கிரமமே இல்லாம இஷ்டப்படி பண்ணிட்டே இருந்தா நமக்கு பிரயோக விதியினால தெரியப்பட்ட அந்த அவிலம்பகா இருக்கே அது கிடைக்காது. 1 2 3 வரிசையா அனுஷ்டானம் பண்ணிட்டு போனா நமக்கு அது கிடைக்கும். அப்படி இல்லாம 1 3 4 2 3 4 இப்படின்னு கண்ணாமலன் பண்ணினால் நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன வேண்டியிருக்கு, ஒரு நியமிதமான ஒரு கிரமத்தை அனுசரிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த அவிலம்பகா கிடைக்கும். அதனால இந்த பிரயோக விதியை என்ன பண்றது, தான் அவிலம்பத்தை சொல்றது சொல்லிட்டு அந்த அவிலம்பம் கிடைப்பதற்கு தேவையான கிரமத்தையும் தானே சொல்லி கொடுத்துறது, தானே விதிச்சிடுறது. ஏன்னா அந்த கிரமத்தை ஆசிரியிச்சுண்டால் மட்டும்தான் பிரயோக விதியினால தெரியப்படுகின்றதான அவிலம்பமும் கிடைக்கும். அதனால அதுவே இந்த வேலையும் பண்ணி கொடுத்துடுறது. அதுதான் சொல்ல போறா. சச்சாயம் அவிலம்பஹா பிரயோக விதினா போதிதா யஹ அவிலம்பஹா சஹா நியதே கிரமே ஆஸ்ரீயமானே ஏவ பவதி அன்யதா ந பவதி. அன்யதா ஹி கிரமே, அதாவது வெவ்வேறு வரிசையில பண்ணிண்டால் என்ன ஆயிடும், கிம் ஏததனந்தரம் ஏதத் கர்த்தவியம் ஏததனந்தரம் வா இது பிரயோக விக்ஷேபாபத்தே. இந்த பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கிரமத்தையும் முடிவு பண்ணிட்டு உட்காரணும். அங்க உட்கார்ந்து இதுக்கப்புறம் இதுவா இதுக்கப்புறம் இதுவான்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த பிரயோக பிராசுபாவாக சுத்தமா கெட்டு போயிடும். அதனாலதான் முன்னாடி அந்த கிரமத்தை நம்ம முடிவு பண்ணிடணும். பண்ணிண்டா மட்டும்தான் அந்த பிரயோக பிராசுபாவாக சித்திக்கும். அதுதான் சொல்றான், அந்யதாஹி நியத கிரம அனாஸ்ரயே இத்யர்த்தா. அனாஸ்ரயே கிம் பவதி, கிம் ஏததனந்தரம் கர்த்தவியம் ததனந்தரம் வா, இதுக்கப்புறம் இது பண்ணணுமா இல்ல அதுக்கப்புறம் பண்ணணுமா இப்படின்னு ஒரு விசாரம் தான் போயிட்டு இருக்கும். பிரயோக விக்ஷேபாபத்தே. அதனால என்ன ஆடுன்னா பிரயோக ஒரு இடைஞ்சல் வந்துடும், பிரயோக விக்ஷேபாபத்தே. அதனால என்ன ஆறுது, பிரயோக விதி தேவா, இந்த பிரயோக விதியே என்ன பண்றது, ஸ்வவிதேய பிரயோக பிராசுபாவ சித்தியர்த்தம். இந்த பிரயோக விதியானது தன்னால் சொல்லப்பட்ட அவிலம்பம் சித்திப்பதற்காக கிரமத்தையும் சொல்லி கொடுக்கிறது. ஸ்வவிதேய, ஸ்வவிதேயம் என்னது, பிரயோக பிராசுபாவா. ஸ்வபதத்தினால பிரயோக விதி, ஸ்வவிதேய பிரயோக விதினா போதிதா பிரயோக பிராசுபாவ அவிலம்ப தத் சித்தியர்த்தம் பிரயோக பிராசுபாவ சித்தியர்த்தம் நியதம் கிரமம் அப்படி விதத்தே. சரி,
இந்த கிரமத்தை எப்படி விதிக்கிறதுனா அந்த அனுஷ்டேய பதார்த்தத்துக்கு விசேஷணமாக விதிக்கிறது. அனுஷ்டேய பதார்த்தத்துக்கு விசேஷணமா விதிக்கிறது. நியதம் கிரமமபி பதார்த்த விசேஷணத்தையா விதத்தே. இதுவரையில் நமக்கு பிரயோக விதின்னா என்னது, அந்த பிரயோக விதி எதை சொல்கிறது, அதாவது அவிலம்பத்தை பிரயோக பிராசுபாவத்தை சொல்கிறது அப்படிங்கிறதையும், அந்த பிரயோக பிராசுபாவத்தை தெரிந்து கொள்வதற்காக, அந்த பிரயோக பிராசுபாவத்தை அனுஷ்டிப்பதற்காக கிரமத்தையும் இந்த பிரயோக விதியானது சொல்றது அப்படிங்கிற வரையில நிரூபணம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இப்ப இந்த பிரயோக விதியானது பிரயோக பிராசுபாவ சித்தியர்த்தம் கிரமம் விதத்தேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிரமத்தை சொல்றதுக்கு 6 பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணங்களினால்தான் நமக்கு கிரம சித்தி ஆறுது. கிரம சித்தி ஆனாதான் எது சித்தி ஆகும், பிரயோக பிராசுபாவ சித்தி ஆகும். அதனால முதல்ல அந்த கிரமத்தை இப்ப சொல்றேன். தத்ர கிரமோ நாம விததி விசேஷா பௌர்வாபர்ய ரூபோவா. இதுல 2 விதமான மதங்கள் இருக்கு. கிரமஹான்னா என்னது, அதாவது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல பிராச்சீன மதம், நவீன மதம். விததிகின்னு சொன்னா ஸ்ருங்கலான்னு வச்சுப்போம். அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லௌகிகமா இந்த உதாரணம் வச்சுக்கலாம். இந்த சங்கிலி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 10 பீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம பார்த்தோம்னா 1ஆவதுல இருந்து 10ஆவது வரையில எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். 1ஆவது 2ஆவதுல சேர்ந்திருக்கும், 2ஆவது 3ஆவதுல சேர்ந்திருக்கும், இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று சேர்ந்திருக்கும். அந்த 10 ஒரு கிரமத்துல இருக்கும், அதாவது 10க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். சரியா? இப்படி இருந்தால் அதுக்கு பேரு விததிகின்னு பேரு. ததிகின்னா வரிசை. சரியா? வரிசை அப்படி இருக்கும். இதுல இப்படி கிரமத்தை கல்பிச்சா என்ன ஒரு சிரமம்னு கேட்டா, நடுவுல எங்கேயாவது ஒரு பதார்த்தத்தினுடைய விசேஷணமா இருக்கக்கூடிய கிரமஹா, ஒரு பதார்த்தத்தினுடைய கிரமஹா கெட்டு போச்சுன்னா மொத்த கிரமஹாவும் கெட்டு போனதா கணக்கு. சரியா? ஆனா பௌர்வாபர்யம் அப்படின்னு இருக்கு. பௌர்வாபர்யம்னா என்னது, முன்ன பின்ன இது 2 தான். 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கு தான் சம்பந்தம், 3ஆவது சம்பந்தம் கிடையாது. 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கு தான் சம்பந்தம், 3ஆவதுக்கும் 4ஆவதுக்கு தான் சம்பந்தம். இப்படி போயிட்டு இருக்கும். 2 பதார்த்தங்களுக்குள்ளார சம்பந்தம் வர சொல்றது அது பௌர்வாபர்யம் அப்படின்னு பேர். விததி விசேஷகான்னு சொன்னா மொத்த பதார்த்தங்களுக்கும் சேர்த்து ஒரு கிரமத்தை கல்பிச்சு அத்தனையிலும் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய கிரமத்தை நாம விததி விசேஷகான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே பௌர்வாபரியங்கிறது 2 பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கிறது. இதுல இந்த விததி விசேஷகாங்கிறது பிராச்சீனாளுடைய மதம். அதை ஒத்துக்கலை. ஏன்னு சொன்னா அப்படி வச்சிருந்தால் கிரமம் பாதிக்கும். எப்போன்னு கேட்டா, நடுவுல வேற ஒரு பதார்த்தம் வரும் பொழுது மொத்த கிரமமும் கெட்டு போனதா ஆயிடும். அதனால அதை ஒத்துக்கலை. நவீனாக்கள் என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, பௌர்வாபரியத்தை தான் ஒத்துன்னு இருக்கா. சரியா? இதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கா பாருங்க. 2த்தையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்க அந்த கிரந்தக்காரர். தத்திர கிரமோ நாம, கிரமஹான்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டா, விததி விசேஷா பௌர்வாபர்ய ரூபோவா, 2த்துல ஏதோ ஒண்ணுன்னு. எப்பொழுதுமே நம்ம இந்த சாஸ்திர கிரந்தத்துல பார்த்தோம்னு சொன்னா 2 மதத்தை சொல்லும்போது 2 அல்லது 3 எத்தனை மதங்கள் சொன்னாலும் தன்னுடைய அபிப்பிராயமா இருக்கக்கூடிய மதத்தை கடைசியா சொல்லிடுவா. இதை கொஞ்சம் நம்ம மனசை வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கிரந்தக்காரருடைய அபிமதம் எதுன்னு நம்ம 2த்தையும் சொல்லியிருக்கார். இவருக்கு எது அபிமதம் அப்படின்னு கேட்டா, இவருக்கு பௌர்வாபர்யம் தான் அபிமதம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன் 4-5 இருக்கிறச்ச கடைசி ஆப்ஷன் தான் எப்பொழுதும் தன்னுடைய ஆப்ஷனா சொல்லிப்பா. எல்லாமே இருக்குன்னு காமிச்சாலும் கூட, எல்லாமே இருக்குன்னு காண்பிக்கிறது அந்த கிரந்தக்காராளுடைய தர்மஹா. தன்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்றது அவளுடைய தர்மஹா. அதை கடைசியில சொல்லிடுவா. அப்ப என்ன தெரிகிறது? இவருக்கும் அந்த பௌர்வாபர்யம் தான் விருப்பம்னு தெரிகிறது. தத்ரச்ச இत्युक्ते கிரம விஷயே ஷட் பிரமாணானி காணிதானி ஸ்ருத்யர்த்த பாடஸ்தான முக்கிய பிரவருத்தியாக்கியானி ஷட் பிரமாணானி. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மேற்கொண்டு அந்த 6 பிரமாணங்களை பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹம்
सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुम्।